السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله كفى. الصلاة والسلام على نبينا المصطفى وعلى آله نجوم الهدى قادة التقى وعلى آله وصحبه نجوم الهدى قادة التقى. أما بعد، فقد قال الله عز وجل في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تدع من دون الله ما لا ينفعك ولا يضرك فإن فعلت فإنك إذا من الظالمين. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: المؤمنون هينون لينون كالجمل الآلف إن قيد إنقاذ وإن أنيخ على صخرة استناخ أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவருமான இணையற்ற அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒருவனுக்கு எல்லையற்ற புகழ் அனைத்தும் உரித்தாகும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் இவ்வுலகிற்கோர் அருள் கொடையாக வந்துதித்தேன் பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா சர்தாரே தோ ஆலம் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தினர்கள், அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தன்னுடைய வாழ்வில் முற்று முழுதும் எடுத்து நடக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அனைத்து நல்லடியார்களே, புனித ஜும்ஆவினுடைய கடமையை கடமையென விளங்கி அதனை நிறைவேற்றுவான் வேண்டி அல்லாஹ்வின் இல்லமாம் இப்பள்ளி வாயிலில் நவைத்துல் இஅ்திகாஃப் மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா என்ற இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய நெஞ்சங்களின் அன்பு சகோதரர்களே, வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவை பயந்து அஞ்சி அவனுடைய கட்டளைகளை தன்னுடைய வாழ்க்கையில் முற்று முழுதும் எடுத்தும் அவன் எவற்றையெல்லாம் தடுத்திருக்கிறானோ, விலக்கி இருக்கிறானோ, எச்சரித்திருக்கிறானோ அவற்றை விட்டு முழுதாக தவிர்த்து விலகி எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுமாறு முதற்க எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் ஒரு சிறந்த படைப்பாக நம்மை படைத்து மனிதர்களிலும் உம்மத்தினர்களிலும் சிறந்த ஒரு உம்மத்தினர்களாக நம்மை ஆக்கி மறுமையில் அல்லாஹ்வினால் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய உப்பரிகைகளை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி, தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி, அந்த தரஜாக்களை நாம் அடைந்து கொள்வதற்காக வேண்டி உலகத்தினுடைய சொற்ப வாழ்க்கையில் நம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்ளும் அவகாசங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமாக தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் அவகாசங்களில் ஒன்றுதான் நாம் எதிர்பார்த்து நிற்கக்கூடிய, நாம் எல்லோரும் அவாவுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புனித ரமதானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள் சுமார் 6 மாதங்களாக, ஒரு வருடத்தினுடைய 6 மாதங்களாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டிருப்பார்களாம். யா அல்லாஹ், ரமதானுடைய பாக்கியத்தை தந்து அந்த ரமதானை அமல்களின் மூலம் ஹயாத்தாக்கும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக என்று 6 மாதங்கள் துஆ செய்வார்கள். ரமதானுக்காக வேண்டி 6 மாதங்களுக்கு முன்னால் தயாராகுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய துஆவிலே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான், யா அல்லாஹ் ஷஅபான் ரஜப் மாதங்களில் பரக்கத்து செய்வாயாக, ரமதானுடைய மாதத்தை எட்டக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவும் செய்வார்கள். ரமதான் முடிந்ததன் பின்னால் வரக்கூடிய 5 மாதங்கள் துஆ செய்வார்களாம்.
யா அல்லாஹ் ரமதானுடைய பாக்கியத்தை தந்தாய், அந்த ரமதானுடைய மாதத்திலே இரவினுடைய வணக்கங்களில் ஈடுபடும் பாக்கியத்தை தந்தாய், உன்னுடைய திருக்கலாமை அதிகம் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தாய், சதகாக்கள் தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தாய், இன்னொரு நல்ல அமலுடைய பாக்கியத்தை நீ தந்தாய். அந்த ரமலானுடைய மாதத்திலே இரவு நேரங்களை ஹயாத்தாக்கும் பாக்கியத்தை தந்தாய். இந்த அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொள்வாயாக என்று ரமலான் முடிவு வரக்கூடிய 5 மாதங்கள் துஆ செய்வார்கள். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் யஅலமுன் நாஸு மா ஃபீ ரமலான், மக்கள் ரமதானுடைய மாதத்தில் என்னென்ன பாக்கியங்கள் இருக்கின்றன, ரமதான் என்னென்ன பொக்கிஷங்களை சுமந்து வந்திருக்கின்றன என்பதை விளங்குவார்கள் என்றால், அறிவார்கள் என்றால், சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தினர்கள் ஆசை வைப்பார்கள், மேலெண்ணம் வைப்பார்கள், முழு வருடமும் ரமதானாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்று ஆசை வைப்பார்கள். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எனவே சஹாபாக்கள் முழு வருடமும் ரமதானை போன்றிருந்தது. அவர்களுடைய சஹாபாக்களுடைய முழு வருடமும் ரமதானை போன்றிருந்தது. ரமதானுக்காக வேண்டி ரமதானுக்கு முன்னால் தயாராகக்கூடியவர்களாகவும், ரமதான் முடிந்ததன் பின்னால் ரமதானிலே செய்த அந்த அமல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்திலே துஆ செய்யும் விடயத்திலும் முழு வருடமும் ரமதானை போன்று இருந்திருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரஜபையும் கடந்து ஷாபானுடைய பெரும்பான்மையான பகுதியை கழித்துவிட்டு இன்னும் சுமார் ஒரு 5-6 நாட்களில் இந்த ஷாபானை முடித்துவிட்டு ரமதானிலே நாங்கள் தடம் பதிக்க தயாராகி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் நம்மை சிந்தித்து பார்க்க வேண்டும், நம்முடைய உள்ளத்திலே கேட்டு பார்க்க வேண்டும். இந்த ரமதானுக்காக வேண்டி எந்த விதத்தில் நான் தயாராக கொண்டிருக்கிறேன்? இந்த ரமதானை முன்னோக்குவதற்காக வேண்டி, இந்த ரமதானுடைய இரவு பகுதிகளை கொள்ளையடிப்பதற்காக வேண்டி, அமல்களின் மூலம் கொள்ளையடிப்பதற்காக வேண்டி நான் எந்த அளவுக்கு என்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று நாம் நம்மை கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபானுடைய மாதத்திலே அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஏனைய மாதங்களை விட ஷஅபானுடைய மாதத்தில் அதிகம் நோன்பு நோற்றிருக்கிறேன், ஏன் கேட்டார்கள். சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ذَلِكَ شَهْرٌ يَغْفُلُ النَّاسُ عَنْهُ بَيْنَ رَجَبَ وَشَعْبَانَ. ஷஅபான் ரஜபுக்கு மத்தியில், ஷஅபான் ரமதான் ரஜபுக்கு மத்தியிலே மக்கள் மறதியில் கழிக்கக்கூடிய மாதம் தான் ஷஅபானுடைய மாதம். வஹுவ ஷஹ்ரு துர்ஃபஉ ஃபீஹி அல்-அஅமாலு இலா ரப்பில் ஆலமீன். அது எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? இந்த ஷஅபானுடைய மாதம் அல்லாஹ்விடத்திலே அடியார்களுடைய அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படக்கூடிய மாதம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஷஅபானுடைய நிஸ்பு ஷஅபானுக்கு பின்னால் வளமையாக நோன்பு நோக்கக்கூடியவர்களை தவிர யாருக்கும் நோன்பு நோக்க முடியாது. அதை தவிர யாராவது நோன்புகளை கதா செய்திருந்தால் அந்த நோன்புகளை நோற்றுக்கொள்ள வேண்டும். யாருக்காவது நேர்ச்சி நோன்பு இருந்தால் அந்த நோன்புகளை நோற்றுக்கொள்ள வேண்டும். விசேஷமாக சென்ற வருடத்தினுடைய நோன்பு நோயின் காரணத்தினால், கஷ்டத்தின் சிரமத்தின் காரணத்தினால் யாருக்கெல்லாம் விடுபட்டிருந்ததோ அவர்கள் அந்த நோன்புகளை இந்த நாட்களிலே பிடித்துக் கொள்ள வேண்டும். விசேஷமாக நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் அவர்களுக்கு உற்சாகப்படுத்தி சென்ற வருடம் கலாவான நோன்புகளை எஞ்சியிருக்கக்கூடிய இந்த நாட்களிலே பிடித்துக் கொள்ள வேண்டும். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், கானன் நாஸ் இதா தஹல ஷஅபான் இன்கத்து அலல் மசாஹிஃப் வ அக்ரஜு ஸகாத் அம்வாலிஹிம் தக்ரியத்தன் லில் மசாகீன் அலா சியாமி ரமதான். சொன்னாங்க, மக்கள், அதாவது சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், ஷஅபான் வந்து விட்டாலே அவர்கள் குர்ஆனிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்துவார்கள். குர்ஆனிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி அதனை ஓத ஆரம்பித்து விடுவார்கள். இரண்டாவது,
செல்வந்தர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் தன்னுடைய பொருளின் ஜகாத்தை கணக்கு பார்த்து ஜகாத்தை நிறைவேற்றுவார்கள். ஏனென்றால் ரமதானுடைய மாதத்திலே நோன்பு நோக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய, சிரமப்படக்கூடிய பலகீனமானவர்கள், கஷ்டவாதிகள் இருப்பார்கள். நோன்பு பிடிப்பதற்கு அவர்களுக்கு இலேசாகுவதற்காக வேண்டி தன்னுடைய ஜகாத்தை அவர்கள் நேர காலத்தில் கொடுத்து விடுவார்கள். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எனவே குர்ஆனுக்கும் நமக்கும் இடையிலான தொடர்பு என்ன? நாமெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், ரமதான் வரட்டு, ரமதானுடைய ஆரம்ப நாளிலிருந்து என்னுடைய அமலை பார்க்கத்தானே போகின்றீர்கள். நம்மை நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே. அதற்கான பயிற்சி நாம் செய்யவில்லை. உலகத்தினுடைய அடிப்படையில் பார்க்கிறோம், சாதாரணமான எந்த ஒரு நலமும் இல்லாத விடயங்களுக்காக வேண்டி மக்கள், மாணவர்கள், பெண்கள், பிள்ளைகள் பயிற்றுவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ரமதானுடைய மாதம், இந்த ரமதானுடைய மாதத்தை அமல்களின் மூலம் ஹயாத்தாக்குவதற்காக வேண்டி ஷஅபானிலே, ரஜபிலே 6 மாதங்களுக்கு முன்னால் சஹாபாக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்றால் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எந்த அளவு இந்த ரமதானை அமல்களின் மூலம் ஹயாத்தாக்க தயாராகி கொண்டிருக்கிறோம். இந்த ஷஅபானுடைய மாதத்திலே ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் ஒவ்வொரு ஃபர்லுடைய தொழுகை நான் இமாம் ஜமாத்துடன் நிறைவேற்றிருக்கிறேனா என்றால் இங்கே 27 மடங்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மை கொடுக்குகின்றான். ரமதான்ல ஒரு தொழுகை, ஒரு ஃபர்லை நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 70 ஃபர்லுடைய நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரான். சுப்ஹானல்லாஹ். இமாம் ஜமாத்துடன் ஒரு தொழுகை நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே ஒரு ஃபர்லுடைய நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரான். முன் சுன்னத்துகள், பின் சுன்னத்துகள் நாங்கள் தொழுகின்றோமா? இந்த ஷஅபானிலே, ரமதானில் நன்மையை கொள்ளையடிப்பதற்காக வேண்டி என்னை நான் முன்பின் சுன்னத்துகளிலே ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறேனா? அல்லது வளமையை போன்று இகாமத் சொல்வதற்கு இன்னும் ஓடி வாரோம், சலாம் கொடுத்தவுடனே பறந்து விடுகின்றோம் என்றால் அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சுன்னத்துக்கு ஃபர்லுடைய நன்மையை தர காத்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நம்மால் அதனை அடைந்து கொள்வதற்கு முடியாமல் போய்விடும். குர்ஆனுடைய திலாவத்தை எடுத்து பார்ப்போம். ரமதானுடைய ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் குறைந்தது ஒரு 24 ஜுஸ்வாவது நாம் ஒதுக்கணும். 24 ஜுஸ். ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் மட்டும் பார்த்தோன்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 24 ஜுஸ்கள் ஓதி இருக்கணும் நாம். அப்பதான் ரமதானில இரவு பகல்கள்ல குர்ஆனுடைய திலாவத்துக்கு நாம் நேரம் கொடுக்க முடியும். ரமதான் எப்படிப்பட்ட மாதம்? ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம் கண்ணியமானவர்களே, ரமதானுடைய மாதம். ரமதானுக்கும் குர்ஆனுக்கும் நெருங்கிய தொடர்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு இறக்கிய அந்த சுஹுஃபுகள், அந்த வேதங்களை ரமதானுடைய மாதத்தில் தான் இறக்கியிருக்கிறான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சுஹுஃபுகளை ரமதானுடைய முதலாவது இரவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்தான். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தௌராத்தை ரமதானுடைய 16வது இரவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்திருந்தார். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இன்ஜீலை ரமதானுடைய சுமார் 20வது தினத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்திருந்தார். இறுதி கலாம், அல்லாஹ்வுடைய இறுதி வேதம், இறுதி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை ரமதானுடைய மாதம் 24வது இரவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்திருக்கிறான். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முழு குர்ஆனும் லவ்ஹுல் மஹ்ஃபூதிலிருந்து துனியா, சமாஉத் துனியா, துனியாவுடைய அந்த வானம் இருக்கிறது, முதல் வானம் இருக்கிறது. இந்த முதல் வானத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் இஸ்ஸா என்று சொல்லி எப்படி பூமியில காபத்துல்லா இருக்குதோ, இந்த மாதிரி முதலாவது வானத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய ஒரு ஆலயம் பைத்துல் இஸ்ஸா, அந்த இடத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு குர்ஆனையும் ஒட்டுமொத்தமாக இறக்கி வைத்தார். பிறகு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலத்துக்கு காலம் தேவைக்கேற்ற மாதிரி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 23 வருடங்களாக அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைக்கப்படுகின்றது. எனவே குர்ஆன் ஒட்டுமொத்தமாக ரமலானுடைய மாதத்தில் தான் இறக்கி
ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம். அன்பு நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, தயாராக வேண்டும். இப்போதிலிருந்தே தயாராக வேண்டும். குர்ஆனை ஓதுவதற்கு தயாராக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிக்கு குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஓதி காட்டுவார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எந்த வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனார்களோ அந்த வருடம் 2 தடவைகள் முழு குர்ஆனையும் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதினார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் 2 தடவைகள் அந்த குர்ஆனை ஓதினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். எனவே குர்ஆனுக்கும் ரமலானுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. சஹாபாக்களை எடுத்துக்கொண்டால், நம்முடைய சலஃபு சாலிஹீன்களை எடுத்துக்கொண்டால், நம்முடைய இமாம்களை எடுத்துக்கொண்டால், கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனை ரமலானுடைய மாதத்திலே நிறைய ஓதியிருக்கிறார்கள். ஹஜ்ரத் சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹ், ஒவ்வொருவராக சொல்வதற்கு நேரம் கிடையாது. ஹஜ்ரத் சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹ் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் தரக்க ஜமீஅல் அமால், அவங்க செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் விட்டுவிட்டு அக்பல் அலா கிராஅத்தில் குர்ஆன் ஓதுவதின் பக்கம் கவனம் செலுத்துவார்கள், முன்னுரிமை கொடுப்பார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வளமையாக ஒரு மாதத்துக்கு 30 குர்ஆன்களை ஓதி முடிப்பார்கள். ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன், ஒரு மாதத்துக்கு 30 குர்ஆன்களை ஓதுவார்கள். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஒரு நாளைக்கு 2 குர்ஆன்களை வீதம் ஓதுவார்கள். ஒரு ரமலானுக்கும் 60 குர்ஆன்களை ஓதுவார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரமலானுடைய பகல் காலங்களில் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் வீதம் ஓதுவார்கள். இரவு நேரங்களிலே தராவீஹுடைய தொழுகையிலே 3 நாட்களுக்கு ஒரு தடவை முழு குர்ஆனையும் தமாம் செய்வார்கள். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இன்னும் ஏராளமாக அடுக்கிக் கொண்டு செல்லலாம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 மிகப்பெரிய விடயங்களை செய்தார்கள். அதில் ஒன்று, மஸ்ஜிதுகளை விளக்குகளின் மூலமும் குர்ஆனுடைய திலாவத்தின் மூலமும் பிரகாசமாக்கினார்கள். விளக்குகளின் மூலமும், அதாவது பல்புகளின் மூலமும், குர்ஆனுடைய திலாவத்தின் மூலமும் மஸ்ஜிதுகளை வெளிச்சமாக்கினார்கள், பிரகாசமாக்கினார்கள். இரண்டாவது, தராவீஹுடைய தொழுகைக்காக வேண்டி மக்களை ஒன்று திரட்டினார்கள். இந்த 2 வேலையையும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தான் செய்தார்கள். இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ் பதிவிடுகின்றார்கள், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த ரமலானுடைய மாதத்திலே மஸ்ஜிதுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே மஸ்ஜிது குர்ஆனுடைய திலாவத்தின் மூலமாக ஹயாத்தாக்கிற்கு உட்பட்டுக் கொண்டிருக்கின்றதை பார்த்து சொன்னார்கள், நவ்வரல்லாஹு ஃபீ கப்ரிக இப்னுல் ஹத்தாபுடைய மகனே, அல்லாஹ் உங்களுடைய கபரை பிரகாசமாக்குவானாக, வெளிச்சமாக்குவானாக. கமா நவ்வர்தல் மஸாஜித பில் குர்ஆன், குர்ஆன்களின் மூலமாக உங்களுடைய மஸ்ஜிதுகளை நீங்கள் எப்படி ஹயாத்தாக்கினீர்களோ, உங்களுடைய காலத்திலே மஸ்ஜிதை நீங்கள் எப்படி ஹயாத்தாக்கினீர்களோ அவ்வாறு அந்த வழிமுறை இன்றும் நடைபெற்று வருகின்றது. எனவே உங்களுடைய கபரை அல்லாஹ் பிரகாசமாக்குவானாக. அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எனவே குர்ஆனுடைய திலாவத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய காலம் நம்மை நெருங்கிவிட்டது. வீட்டில் இருக்கக்கூடிய குர்ஆன்களை தூசி தட்டி எடுத்து அவைகளை ஓதுவதற்காக தயாராக வேண்டும். எங்களுக்கு மத்தியில் ஒரு போட்டியை உண்டாக்க வேண்டும். எங்களுடைய வீடுகளிலே ஒரு குர்ஆனுடைய திலாவத்தில் போட்டியை உண்டாக்க வேண்டும். அண்மை காலங்களிலே சில மதரசாக்களிலே மாஷா அல்லாஹ் மாணவர்கள் சுப்ஹானல்லாஹ் 40, 50, 60 குர்ஆன்கள். இமாம் ஷாஃபிஈ என்ன, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் என்ன, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இந்த காலத்தில் வாழக்கூடிய மதரசாக்களுடைய மாணவர்கள் ஒரு ரமலானிலே 60, 65 குர்ஆன்களை முடிக்கக்கூடிய அந்த சூழல் உருவாகிவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய வீடுகளில் இதனை ஹயாத்தாக்க வேண்டும். எங்களுடைய வீடுகளில் இருக்காமல் தயாராக வேண்டும். ஒரு காலம் இருந்த ரமலான் வருவதற்கு முன்னால் உடெல்லாம் மஸ் பண்ணுவார்கள், உடல் கழுவுவார்கள், துப்புரவாக்குவார்கள். ஏன்? அந்த புனிதமான மாதத்தை அமல்களின் மூலம் அலங்கரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி.
இன்று எப்படி நடைமுறை இருக்கின்றது கண்ணியமானவர்களே? சற்று சிந்தித்து பாருங்கள். ரமதான் ஆரம்பித்து ஒரு கிழமை போவாது, ஒரு கிழமை எல்லாம் ஜோஸ் மாஷா அல்லாஹ் அமல் இபாதத்தில் அப்படி இருக்கும். ஒரு கிழமை போன பின்னால அந்த சோடா மூடி மாதிரி அப்படியே கேஸ் இறங்கிடுது. வளம மாதிரி தான் என்ன செயல்பாடுகள், நோம்பா இல்லையான்னு கூட எனக்கு தெரியா. என்ன வாய் வார்த்தைகள், என்னுடைய பேச்சுகள், நான் கேட்கிற விடயங்கள், நான் பார்க்கிற விடயங்கள், இதெல்லாம் ரமதான் அல்லாத காலங்களில் எப்படி நாங்கள் இருந்தோமோ இத மாதிரி எங்களோட நிலைமைகள் மாறிவிடுகின்றது. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த ரமதான பூர்த்தியா அடைகிற பாக்கியத்தை எல்லோருக்கும் நசீபாக்க வேண்டும், எல்லோருக்கும் நசீபாக்க வேண்டும். இந்த ரமதானை நன்மைகளின் மூலம் கொள்ளையடிக்கும் பாக்கியத்தையும் நசீபாக்க வேண்டும். சகோதரிகள், எங்களோட வாழ்க்கையில எத்தனையோ ரமதான்கள் நாங்கள் கடந்து வந்துட்டோம். 30, 40, 50, 60 இப்படி ரமதான்களை கடந்து வந்துட்டோம். இந்த ஒரு ரமதான்ல ஒரு நல்ல விஷயத்தை என் வாழ்க்கையில நான் எடுத்திருந்தா, ஒரு நல்லவரை நான் இந்த வாழ்க்கையில் எடுத்திருந்தா, 60 வயதுடைய இடத்துல 60 விதமான நல்ல தன்மைகள் இருக்கும், 60 விதமான நல்லவர்கள் இருக்கும், 60 விதமான பாவம் அவரை விட்டு ஒதுங்கி இருக்கும். கண்ணியமான கிடையாது, சிந்திக்கிறது இல்லை. நாங்கள் ஏதோ வருது போகுது ஏழை மாதங்களை கொண்டுதான் நாங்கள் இந்த ரமதானை கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பு நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அடுத்த விடயம் தான் ஜகாத்துடைய விஷயம். இந்த ஜகாத்தை உம்மத்தில் இருக்கக்கூடிய தனவந்தர்கள் சரியாக பார்த்து நிறைவேற்ற வேண்டிய மிகப்பெரிய ஒரு தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, எப்படி ஷரியத் தீனுல் இஸ்லாம் அமல்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றதோ இதே மாதிரி எங்களுடைய பொருளாதாரத்திற்கும் வழிகாட்டி இருக்கின்றது. உலகத்தில கஷ்டம், சிரமங்கள், பிரச்சனைகளில் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்களா? சுமார் கணக்கெடுக்கிற எடுப்பின்படி சொல்கின்றார்கள், ஒரு மணித்தியாலத்திற்கு ஒரு நாளைக்கு பசியின் காரணத்தினால் சுமார் 30,000 பேர் உலகத்திலே வஃபாத்தாகி கொண்டிருக்கிறார்கள், மௌத்தாகி கொண்டிருக்கிறார்கள், மரணம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறதே பசியின் காரணத்தினால் மாத்திரம், வேறொரு காரணம் கிடையாது. ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள், உலகத்தினுடைய பணக்காரர்களில் சுமார் 800 கோடி என்று வைத்துக் கொள்வோம், வெறும் 225 பேர் தன்னுடைய சொத்திலிருந்து வெறும் 4%, வெறும் 4%, வருஷம் அல்ல, ஒரு தடவைக்கு வெறும் 4% அவருடைய சொத்திலிருந்து ஒரு பங்கை கொடுப்பார்கள் என்றால் உலகத்தினுடைய வறுமையை போக்கிவிடலாம் என்று ஆய்வுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிலருடைய உல்லாசத்துக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய இந்த காசுகள் இருக்கிறே, ஒரு நாட்டினுடைய ஒரு வருடத்தினுடைய சாப்பாட்டுக்கு செலவழிக்கலாமா? ஆய்வுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அப்படி என்றால் எங்களுடைய முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய உலகத்திலும் சுமார் 180-200 கோடி மக்கள் முஸ்லிம்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை விடுவோம், நம்முடைய நாட்டிலே சுமார் 20 லட்சம் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம இருக்கக்கூடிய தனவந்தர்கள் 100க்கு 4 அல்ல, 100க்கு 2.5% சரியாக கணக்கு பார்த்து தன்னுடைய ஜகாத்தை கொடுப்பார்கள் என்றால் வறுமை இல்லாமல் ஆகிவிடும். எப்படி ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் யமனுக்கு அனுப்பக்கூடிய நேரத்திலே, கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அவர்களை யமனுக்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் நபி அலைஹிஸ் ஸலாம் சொன்னாங்க, முஆத் யமனுக்கு போறீங்க, அங்க இருக்கக்கூடிய அக்னியாக்கள் செல்வந்தர்களிடமிருந்து ஜகாத்தை எடுத்து அங்க இருக்கக்கூடிய ஃபகீர்களுக்கு கொடுங்க, அந்த ஜகாத்து பெற தகுதியானவர்களுக்கு கொடுங்கன்னு சொன்னார்கள். அன்பு நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் ஜகாத்துடைய ஒரு பகுதியை மதீனாவுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு ஏன் இந்த பணத்தை அனுப்புறீங்க? உங்களோட நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க பிரிச்சு கொடுக்கிறேன் சொன்னாங்க. அமீருல் முஃமினீன், இங்க இருக்கக்கூடியவர்கள் யாரும் ஜகாத்து பெற தகுதியற்றவர்கள், யாரும் தகுதியானவர்கள். அடுத்த வருஷம் 150% அனுப்புறாங்க. அடுத்த வருஷம் முழு ஜகாத்துடைய பணத்தையும் யமனில் இருந்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பைத்துல் மாலுக்கு அனுப்பி விடுகின்றார்கள்.
கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜகாத்தை சரியாக நிறைவேற்றினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்லாமல் ஆக்குவான். பெற தகுதியானவர்களை இல்லாமல் ஆக்குவான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய காலத்தில் அவருடைய ஆட்சி காலம் எவ்வளோ? சுமார் 2.5 வருஷம். 30 மாதங்கள் தான், 2.5 வருஷம். ஈராக்குக்கு அப்துல் ஹமீத் பின் அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடியவர்கள் அனுப்புறாங்க. ஜகாத்தை வசூலிப்பதற்காக வேண்டி, ஜகாத்தை வசூலித்து கொடுப்பதற்காக வேண்டி. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் அந்த பணத்தை, ஜகாத்துடைய பணம் ஈராக்கிலே மிச்சமாக இருக்கின்றது அமீருல் முஃமினீன், என்ன செய்வது? சொன்னார்கள், அங்கிருக்கக்கூடிய கடனாளிகளை பார்த்து நீங்கள் கொடுத்து விடுங்கள். சொன்னாங்க, அதெல்லாம் பார்த்து கொடுத்து மிஞ்சிருக்கிறது. சொன்னாங்க, திருமண வசதி அற்றவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுங்க. சொன்னாங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு மிச்சமாக இருக்குது. அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று யமன் ஒரு கஷ்டமான வறுமை கொண்டு இருக்கக்கூடிய நாடாக உள்ளது. ஆப்பிரிக்காவுடைய பகுதிக்கு இப்னு ஹிசாம் ரஹ்மத்துல்லாஹி சொல்லக்கூடியவர்களே அங்கே ஒரு கவர்னராக இருந்தார்கள். அங்கு போய் அங்குள்ளவர்களிடத்திலே ஜகாத்தை கலெக்ட் பண்ணி வசூலித்து ஜகாத்தை கொடுக்கிறதுக்கு பார்த்தா எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. சொன்னாங்க, உமர் இப்னு அப்துல் அசீஸ், இந்த ஆப்பிரிக்காவில் ஜகாத்து பெற யாரும் தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள், எல்லாம் செல்வந்தர்களாக விட்டார்கள் என்றால் ஜகாத்து பெற தகுதியற்றவர்களாக விட்டார்கள். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று அந்த நாடுகள் வறுமை கோட்டில் வாழக்கூடிய நாடுகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. முறை சரியாக நிறைவேற்றப்படாத காரணத்தினால், ஜகாத்துகள் சரியாக நிறைவேற்றப்படாத காரணத்தினால். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய ஊரிலே மாஷா அல்லாஹ் ஜகாத்து வழங்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், ஜகாத்து பெறக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். சுமார் ஒரு 20 வருடங்களாக நம்முடைய பைத்துல் ஜகாத்துடைய நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. தனவந்தர்களுடைய ஒத்துழைப்பு மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த வருடமும் எங்களுடைய பொருளில் இருந்து சரியாக கணக்கு பார்த்து எங்களுடைய ஜகாத்துகளை நாம நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு என்னுடைய சொத்தில் அதிகம் தேவையில்லை, என்னுடைய சொத்தை நான் குறைத்து கொடுக்கவும் முடியாது. அப்ப என்ன செய்யணும்? அன்னளவாக ஜகாத்து கொடுக்க முடியாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முயற்சி செய்ய வேண்டும். சரியாக கணக்கு பார்த்து ஸ்டாக் எடுத்து. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் முன்வர வேண்டும். ஜகாத்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் அது எங்களுடைய நாட்டை பொறுத்தளவிலே 5 கூட்டத்தினர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே 8 கூட்டத்தை சொல்லி இருக்கிறார். அதே நாட்டை பொறுத்தளவு உலமாக்கள் சொல்றாங்க 5 கூட்டத்தினர்கள் இருக்கிறார்கள். ஒன்று ஃபுகராக்கள் இருக்கிறார்கள், மிஸ்கீன்கள் இருக்கிறார்கள், அது மாதிரி முஅல்லஃபத்துல் குலூப் இருக்கிறார்கள், காலிபுல் முஅல்லஃபத்துல் குலூப் புதிதாக இஸ்லாத்தை தழுவிய சகோதரர்கள் இருக்கிறார்கள், காலிபுல் கடனாளிகள் இருக்கிறார்கள். கடனாளிகளுடைய கேட்டகரிகள் வித்தியாசப்படும். உலமாக்களை அணுகி நாங்கள் அவைகளை தெரிந்து கொள்வது. அடுத்ததாக இப்னு சபீல் வழிபோக்கர்கள் இருக்கிறார்கள். இந்த 5 கூட்டத்தினர்களுக்கும் எங்களுடைய ஜகாத் கொடுக்கப்பட வேண்டும். உதாரணமாக ஒரு தனவந்தர் இருக்கிறார், அவருக்கு ஒரு 10,000 அல்லது 20,000 ஜகாத்து கடமையாக இருக்கின்றது. இவர் இந்த 20,000 எடுத்து ஒரு ஃபகீருக்கு கொடுத்து விட முடியாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷாஃபிஈ மதுஹபினுடைய அடிப்படையிலே இந்த 5 கூட்டத்திலும் குறைந்தது ஒரு கூட்டத்தில் 300 பேர்களுக்காக கொடுக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் அந்த 20,000 15 பேருக்கு பிரித்து கொடுக்கப்பட வேண்டும், குறைந்த அளவிலே. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தனியாக ஜகாத்து கொடுக்கக்கூடியவர்கள் எப்படி இதனை கொடுப்பது? சென்ற வருடத்தில் ஒரு சகோதரர், அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்யணும், அவரு பயானுக்கு பின்னால வெள்ளியினுடைய விடயம் குறிப்பிடப்பட்டது. உலமாக்கள் சொல்கிறார்கள், தங்கத்தை விட வெள்ளிக்கு முன்னுரிமை கொடுங்கள், தங்கத்தை விட வெள்ளிக்கு முன்னுரிமை கொடுங்க. சுமாராக வெள்ளி தங்கத்திலே கொடுப்பதாக இருந்தால் என்னுடைய வியாபார பொருட்கள் 38 லட்சத்தினுடைய அளவை எட்டி இருக்க வேண்டும்.
இன்றைய கணக்கு எப்படி என்று தெரியாது. சுமாராக 38 லட்சத்தினுடைய அளவு நேற்று முன்தினத்தினுடைய கணக்கின்படி தங்கத்தினுடைய அளவு. ஒருவர் சென்ற வருடம் ஷாபானுடைய மாதத்திலே பிற 20 24 வியாபாரத்தை ஆரம்பித்தார். அவர் இந்த வருடம் ஷாபானுடைய மாதத்திலே பிற 23 24 ஸ்டாக் எடுக்க வேண்டும். அவர் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலே சில பேர் நிசாப் எத்தி இருக்க மாட்டார். ஒரு 10,000 வைத்து 1 லட்சம் வைத்து 2 லட்சம் வைத்து வியாபாரத்தை ஆரம்பித்திருப்பார். அப்பொழுது அவருக்கு ஜகாத் கடமை இல்லை. ஆனால் இன்று பார்க்கக்கூடிய நேரத்திலே அவருடைய வியாபாரம் எழுச்சி பெற்று அவருடைய வியாபாரம் மேலோங்கி சுமார் 38 லட்சம் 40 லட்சத்தினுடைய ஸ்டாக் அவரிடத்தில் இருக்குது. பேங்க்ல அவர் சல்லி வச்சிருக்கிறார். வியாபாரத்தில் பயன்படுத்தக்கூடிய சல்லி அவருக்கு உறுதியாக வரக்கூடிய கேஷ் வர வேண்டிய கடன் இருக்குது. எல்லாம் எடுத்து பார்த்தா ஒரு 40 லட்சம் இருந்தால் இவர் 100க்கு 2.5 வீதம் கண்ணியமானதான் நல்லடியார்களே சுமார் 15,000 சொச்சம் கணக்கு பார்த்து ஜகாத்து கொடுக்கணும். அது அவருடைய பொருள் அல்ல, சொச்சத்தை பார்த்து கொடுக்கணும். சொச்சத்தை அன்புடைய அல்லாஹ் நல்லடியார்களே வெள்ளியில் கொடுப்பதாக இருந்தால் 595 கிராம் என்பது கிட்டத்தட்ட 5,95,000. ஒரு கிராம் 1 லட்சம் என்று வைத்து பார்த்தார். இன்றைய கணக்கின்படி ஒரு கிராம் 1000 என்று வைத்து பார்த்தார். அன்பு நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே சகோதரர்களே, எனவே 5,95,000 வியாபாரம் செய்யக்கூடியவருடைய வியாபாரம் அவருடைய முதல் அவருடைய இந்த கடன் எல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு 6 லட்சம் மில்லியன் வைங்களேன். இவர் ஜகாத்து கொடுக்கிறது தான் மிக ஏற்றமானது. இவர் ஜகாத்து கொடுக்கிறது தான் மிக ஏற்றமானது. சொல்ல வந்த விடயம், உதாரணமாக சென்ற வருடத்தில் ஒருவர் அவரு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்தினுடைய கணக்கை சொன்னாரு. ஹஸரத் வெள்ளியில கணக்கு பார்த்து இந்த ஜகாத்தை நான் கொடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 12,000 சொச்சம் வந்து அந்த நேரத்தில் சென்ற வருடம். கண்ணியமானவர்களே, அவர் வேண்டிக் கொண்டாரு, என்ன நெருக்கமான குடும்பத்தை தெரிவிக்கிறாங்க அவருக்கு நான் 5,000 கொடுக்கிறேன், பேலன்ஸ் 7,000 பைத்து ஜகாத்துக்கு தாரு. கண்ணியமான சகோதரர்களே, நிச்சயமா அவருடைய வியாபாரம் வெற்றி பெற்றிருக்கும். அவருடைய வியாபாரத்தில் வளர்ச்சி அவர் கண்டிருப்பார் என்பதில் சந்தேகம் கிடையாது. இப்ப இந்த 7,000த்துல இவர் தனியா ஜகாத்து கொடுக்க போனா எத்தனை பேர் கொடுக்கல? பைத்து ஜகாத்து கொடுக்கிறாரு. எல்லோருடைய பணமும் சேர்ந்து இவர் 5 குழுக்களிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு இவருடைய ஜகாத்து போய் சேர்ந்து விட்டதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணக்கெடுப்பார். பொது நிதியிலே பொது ஜகாத்துடைய நிதியில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே ஒரு இடத்துல சல்லி கேஷாக இருக்குது. அவர் கேஷை எஃப்டி பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு 50 லட்சம் அல்லது ஒரு 40 லட்சம். ஒரு வருஷம் அந்த கேஷ் அப்படியே இருக்கும் என்று சொன்னால் அதுவும் தங்கத்தை போன்று கணக்கு பார்த்து ஜகாத்து கொடுக்கப்பட வேண்டும். அல்லாஹ் நல்லடியார்களே, இது மூணும் தான் எங்களுடைய நடைமுறையில் இருக்கக்கூடியவைகள். எனவே இவைகளை சரிவர கணக்கு பார்த்து கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட பொருள்ல வளர்ச்சியை உண்டாக்குறான், எங்களோட பொருளுக்கு பாதுகாப்பு உண்டாக்குறான். எங்களோட சமுதாயத்தில் இந்த வறுமை என்று சொல்லக்கூடியது ஒழிப்பதற்குண்டான ஒரு முயற்சியாக, ஒழிப்பதற்குண்டான என்னுடைய ஒரு பங்காக அமையக்கூடியதாக இருக்கின்றது. கண்ணியமான சகோதரர்களே, எனவே மாஷா அல்லாஹ் இந்த வருடமும் எங்களோட மதுல்ல இந்த நாளத்திலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் நாம் எதிர்பார்க்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சென்ற வருடமும் கூறியது 2 கோடியாவது குறைந்தது இங்கு ஜகாத் திரட்டப்பட வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பஜார் இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்கள் அது இந்த ஊரை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது வெளியூர்களை சார்ந்தவர்களாக இருக்கலாம். உங்களுடைய இங்க சம்பாதிக்கக்கூடியதுல உங்களோட ஜகாத்துடைய ஒரு பகுதியை தயவு செஞ்சு இங்க நீங்க சம்பாதிக்கிறீங்க, இங்க நீங்க வியாபாரம் செய்றீங்க, இங்க இருக்கக்கூடிய பைத்து ஜகாத்துடைய ஒரு போர்ஷன் ஒரு பகுதியை நீங்க கொடுங்க. உங்களோட குடும்பத்துல கஷ்டவாதிகள் இருப்பாங்க, சிரமம் உள்ளவங்க இருப்பாங்க, நோயாளிகள் இருப்பாங்க, கவனிக்கப்படக்கூடிய இருப்பாங்க, கொடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா உங்களோட ஜகாத்துடைய பொருள்ல ஒரு பகுதியை, அந்த பணத்துல ஒரு பகுதியை தயவு செஞ்சு வைத்து ஜகாத்தை கொடுங்க. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, நிறைய விஷயங்கள் பேசுகிறது, ஆனால் நேரம் இடம் கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு விடயத்தை மாத்திரம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே சகோதரர்களே, பெரிய ஒரு பலகீனம் என்ன தெரியுமா? ஒருத்தர் 2010 கொடுத்த பைத்து ஜகாத்துக்கு 5,000 தான், 2015 5,000 தான், 2020 5,000 தான், 2025 5,000 தான்.
கண்ணியமான சகோதரர்களே, யாரை நாங்கள் ஏமாத்துறோம்? அல்லாஹ்வுடைய கோபங்களை, அல்லாஹ்வுடைய தண்டனைகளை இறக்கக்கூடியவைகள் தலைவைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹதீஸ்ல, வஸகாத்து மக்ரமா, ஜகாத்தை யாரு கடன் கொடுக்கிறத போல இழுத்து கொடுப்பாங்களோ. கண்ணியமான சகோதரர்களே, 15 விடயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. ஒன்று, பூமி அதிர்வு உண்டாகும், அல்லது கல்வாரி புரியப்படும், அல்லது வெள்ளப்பெருக்கு உண்டாகும். கண்ணியமான சகோதரர்களே, இது பயமுறுத்துவதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல தெளிவுபடுத்தியது. எங்களோட பொருளுக்கு அட்ரஸ் இல்லாம வைத்திருந்த கண்ணியமானவர்கள். அதனால தயவு செஞ்சு இந்த குறுக்கு புத்தியை நாங்க யோசிக்காம சரியா கணக்கு பார்த்து எங்களுக்கு எவ்வளவு கடமையாகுதோ அதுல ஒரு 50%, 50% இங்க கொடுங்க. பேலன்ஸ் 50% நீங்க எடுக்கணும். உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் பிரித்து கொடுக்கலாம். அன்புடைய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடமைகளை சரிவர விளங்கி இதனை நிறைவேற்றுவதற்காக வேண்டி புனிதமான ரமலானுடைய மாதத்தில் ஜகாத் நிறைவேற்றுவதன் மூலமாக இரட்டிப்பான நன்மைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரான். எனவே அந்த கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரும் சேர்த்தருவானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, குற்றமுறைகள் தப்புத்தவர்களை மன்னிச்சிரு நாயகி. அன்பு நிறைந்த பெற்றோருடைய பாவங்களை மன்னிச்சிரு நாயகி. எல்லா பெற்றோர்கள் யாரெல்லாம் கபருடைய வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அந்தஸ்துகளை உயர்த்தி விடுவாயாக. எங்களுடைய பெற்றோருடைய ஆயுளை நல்லவர்களை கொண்டு நீளமாக்கிடுவாயாக. உடல் ஆரோக்கியத்தை நசீபாக்கிடுவாயாக. உள்ளத்தினால் துஆக்களை பெற்ற பிள்ளைகளாக எங்களை ஆக்கிடுவாயாக. எங்களுடைய மனைவி மக்களை சாலிஹானவர்களாக ஆக்கிடுவாயாக. எங்கள் இருக்கக்கூடிய நோயாளிகளுடைய நோயிலிருந்து ஷிஃபாவை தந்தல்வாயாக. கடனாளிகளுடைய கடன் தொல்லையிலிருந்து நிவாரணத்தை தந்தல்வாயாக. புனிதமான ரமலானுடைய மாதத்தை முழுமையாக எட்டும் பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கிறாயே. அந்த ரமலானிலே நல்ல அமல்களில் எங்களை ஈடுபடுத்த நீ உதவி செய்திருவாயாக. அன்புள்ளவனே, இரக்கம் உள்ளவனே, கஷ்டவாதிகளுடைய கஷ்டங்களை உணர்ந்து, தேவையுள்ளவர்களுடைய தேவைகளை உணர்ந்து அவர்களுக்கு உதவி ஒத்தாசை செய்யக்கூடியவர்களாக நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வாயாக.